நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்எச் 41வது ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். முக்கியமான அப்டேட் பிளஸ் ஸ்மால் லீக் டீம், கிராண்ட் லீக் டீம்னு சொல்லி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. நீங்க இது வரைக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்க ஸ்மால் லீக் ப்ளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம டெய்லி எல்லா ஐபிஎல் மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்க தைரியமா ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்வைட் கோட் வந்து லெட்ஸ் பிளேன்னு பயன்படுத்திக்கோங்க. சோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஸ்டேடியம் தான். ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கம்மியான மேட்ச் தான் நடத்திருக்காங்க. ஹோம்ல வந்து ரெண்டு மேட்ச் தான் இது வரைக்கும் நடத்திருக்கிறாங்க. சோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஹை ஸ்கோர் போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து நல்ல சாதகமா இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து ஸ்கோர் பண்றாங்க. நீங்க லாஸ்டா நடந்த 2 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சோ இப்ப பாருங்க, சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான ஒரு ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 160 பிளஸ் போச்சு. அண்ட் ஃபாஸ்ட் வந்து 5 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட்டும். எஸ்ஆர்எச் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்து எஸ்ஆர்எச் வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர். இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் அதிகமா ஸ்கோர் பண்றதுன்னா இந்த சீசன்ல இந்த மேட்ச் தான். ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்எச் வந்து 31 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து அவங்களோட ஹோம்ல வந்து எம்ஐயும் வின் பண்ணிருக்காங்க, சிஎஸ்கேயும் வின் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஸ்ட்ராங்கான டீம். ஸோ 2-2 வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க. டோட்டலா 2 மேட்ச்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 ஃபாஸ்ட் விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னரும் கொஞ்சம் ஈக்குவலா சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஃபாஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் ரெண்டுமே ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா நம்ம வந்து இது வரைக்கும் இந்த சீசன்ல இந்த ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்டும் ஒரு பேட்டிங் செகண்டும் 150 169 2 இன்னிங்ஸும் 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் எஸ்ஆர்எச் 277 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் சிஎஸ்கே 166 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்ப 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்திரலாம். எஸ்ஆர்எச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 24 மேட்ச் ஆர்சிபி கூட மோதி இருக்காங்க. அதுல 13 வின் பண்ணிருக்காங்க, 10 வின் பண்ணி தோத்துருக்காங்க. ஆர்சிபி 10 வின் பண்ணிருக்காங்க, 13 தோத்துருக்காங்க. எஸ்ஆர்எச்சோட ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் பார்த்தோம்னா 287 ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் 125. இவங்களோட ஹை ஸ்கோர் 262, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 68 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்ப 2 டீம்ஸோட பேட்டில் வந்து பார்க்கலாம். பவுலர்ஸோட பேட்டில் வந்து பார்க்கலாம். எப்படி பவுலர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் யாஸ் தயால் பால்ல ஒரு டைமும், அல்சாரி ஜோசப் பால்லையும், மேக்ஸ்வெல் பால்லையும் பாத்தீங்கன்னா தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து ஹெட்டை பொறுத்த வரைக்கும் சிராஜ் பால்ல ஒரு டைமும், ஃபெர்குசன் பால்ல வந்து ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. மார்க்ரம் வந்து யாஸ்தயால் பால்ல ஒரு டைமும், கிரீன் பால்ல 2 டைமும், ஜோசப் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. கிளாசனை பொறுத்த வரைக்கும் சிராஜ் பால்ல 2, வில்ஜாக் பால்ல 2, ஜோசப் பால்ல 2, ஃபெர்குசன் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. சபாஸ் அகமது ஃபெர்குசன் பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. ராகுல் திரிபாத்தியை பொறுத்த வரைக்கும் சிராஜ் பால்ல 2, கரண் சர்மா பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. சோ எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆர்சிபி பவுலர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் வேணுங்கிறவங்க தைரியமா ரிஸ்க் எடுத்து கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து எப்படி எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பூவி பால்ல 4 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. யான்சன் பால்ல ஒரு டைம், கம்மின்ஸ் பால்ல 3 டைம், மார்க்கண்டே பால்ல ஒரு டைம், நட்டு பால்ல ஒரு டைம். சோ பூவி வந்து அந்த டீமோட ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். மேபி அது ஒர்க் ஆச்சுன்னா விராட் கோலி அவுட் ஆகலாம். அது ஃபேபு வந்து பாத்தீங்கன்னா பூவி பால்ல கொஞ்சம் வீக்கா 2 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. உனட்கட் 2 டைம் எடுத்திருக்காரு. கம்மின்ஸ் பால்ல 7 டைம் வந்து ஃபேப் அவுட் ஆயிருக்கிறாரு. நட்டு பால்ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்கிறாரு. அடுத்து கிரீன் வந்து புவனேஸ்வர் குமார் பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. அடுத்து நம்ம டிகே வந்து பூவி பால்ல ஒன்னும், கம்மின்ஸ் பால்ல ஒன்னும், நட்டு பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. வில்ஜாக் வந்து யான்சன் பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. படிடர் வந்து மார்க்கண்டே பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. சோ புவனேஸ்வர் குமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களோட ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது விராட் கோலியா 4 டைம், டியூப்ளசிஸா 2 டைம், டிகேயே ஒரு டைம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிரீனையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ பூவி வந்து கொஞ்சம் நல்லாவே விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு ஆர்சிபி பிளேயர்ஸ் கிட்ட. அடுத்து வந்து பார்த்தோம்னா டைரக்டா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து இவ்வளவு நேரம் பார்த்தது பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து இந்த சீசன்ல எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது எஸ்ஆர்ஹெச்ல அபிஷேக் சர்மாவை கேட்டுருந்தான். 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஹார்டு ஹிட்டர்ஸ், அதாவது வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அதுவும் குறிப்பா இந்த 1 to 6 பவர் பிளேல பாத்தீங்கன்னா காட்டடி அடிக்கிறாங்க. இது வரைக்கும் அபிஷேக் சர்மா இந்த சீசன்ல 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் மட்டும்தான் 30க்கு கீழே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மீதி எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து இதுவும் ஒரு 30 மாதிரி தான். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டார் அபிஷேக் சர்மா. ஹெட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் 30+ கீழே வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. மீதி எல்லா மேட்சுமே அவருமே நல்லா வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட் அபிஷேக் சர்மா 2 பேருமே திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா பாலும் அடிச்சு ஆடும் போது சில மேட்ச் வந்து டப்புனு விக்கெட் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஸ்கோர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ஏடன் மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்ச், அதாவது இந்த மேட்ச் 30+ ஸ்கோர் பண்ணல, 30க்கு கீழே தான், 30க்கு கீழே தான். சோ ஒரு 3 மேட்ச் மட்டும் தான், 7ல 3 மேட்ச் மட்டும் தான் 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி அவருக்கான பவுலிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. லாஸ்ட் சீசன்லாம் பவுலிங்லாம் பண்ணாரு. இந்த சீசன்லாம் அவர் வந்து பவுலிங்லாம் கிடையாது, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ 3 மேட்ச் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50% தான் அவர் வந்து 30க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யங் டேலண்டட் ஆல்ரவுண்டர். அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கரெக்டா கிடைக்கும் போது நல்லாவே யூஸ் பண்றாரு. 64 ரன் பிளஸ் 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு, 37 ரன் பிளஸ் 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. அவருக்கான சில அன்னைக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது, திடீர்னு வந்து 1 டவுன் கிளாஸ் 2 டவுன் வந்து மார்க்ரம் வந்துடுறாங்க, அவருக்கான பேட்டிங் சான்ஸ் சில அன்னைக்கு கிடைக்கல. ஆனா ஆர்சிபி கூட மேபி கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆர்சிபியோட இது. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து அவர் வந்து ட்ரை பண்ணணும். அடுத்த கிளாஷனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு. ஒரு 30+ பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 3 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம எல்லாருமே கிளாஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 7 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் தான் 30+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி 4 மேட்ச் வந்து கிளாஷன் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கிறாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்துல் சமாட பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிற அன்னைக்கெல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவருக்கான பேட்டிங் சான்ஸ்ங்கிறது கொஞ்சம் லோ ஆர்டர் அவர்லாம். ஸோ 4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவாரு. நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் இந்த சீசன்ல மார்க்ரமை விட நல்ல பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு சில மேட்ச்லாம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சபாஸ் அகமது வந்து சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா இப்போ வந்து அவருக்கான பவுலிங் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. முதல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 1 ஓவர், அதுக்கு முந்தின மேட்ச்ல 1 ஓவர், அதுக்கு முந்தின மேட்ச்ல 1 ஓவர், அதுக்கு முந்தின மேட்ச்ல 1 ஓவர். ஸோ 1 ஓவர் பவுலிங் பண்ணி அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் பவுலிங் பண்ணா ஒரு விக்கெட் எடுக்கலாம். அதனால அது ஒரு மைனஸ் வந்து சபாஸ் அகமதுக்கு. ஏன்னா மார்க்கண்டே வந்து உள்ள வந்துட்டாரு. சோ அடுத்து வந்து கம்மின்ஸ் எல்லா மேட்சுமே மினிமம் 4 ஓவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட 4 ஓவர் போடாம இருந்ததே இல்ல. ஒரு மேட்ச் மட்டும் தான் அவர் விக்கெட் எடுத்து கொடுக்கல. மீதி எல்லா மேட்சுமே 7க்கு 6 மேட்ச் வந்து அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அடுத்து பூவியும் அதே மாதிரிதான் 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு எப்படி போனாலும் சரி பூவிக்கு வந்து அந்த 4 ஓவர்ங்கிறது கரெக்டா வந்து கொடுத்துருவாங்க. விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 7க்கு 3 மேட்ச் வந்து ஒரு விக்கெட்டாச்சு எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்து மார்க்கண்டே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டே தான், அன்னைக்கு டே செட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணுவாரு. டே செட் ஆகல அப்படின்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணாலும் விக்கெட் வந்து பெருசா அவருக்கான கிடைக்காது. ஒருவேளை ஸ்பின்னுக்கு லைட்டா டேன் இருந்தா கூட அதை மார்க்கெட்டை யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நட்டு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான், எப்படி கம்மின்ஸுக்கு பூவிக்கு சொன்னமோ அதே மாதிரிதான் 4 ஓவர் வந்து
கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாரு. அந்த டீமோட டெத்ல பவுல் பண்றாரு, கண்டிப்பா விக்கெட் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச் நம்ம நட்ராஜனை வச்சுதான் ஸ்வீப் அடிச்சோம், ஏன்னா ஒரே ஓவர்ல 3 விக்கெட். ஸோ அந்த 4 விக்கெட்டுங்கும் போது 100+ பாயிண்ட் வந்துடும். அப்படிங்கறதுனால நமக்கு வந்து நட்டு வந்து இது பண்ணி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு உணர்கட்டு ஆடலாம் இந்த பிச்சில் வந்து உணர்கட்டை வந்து ஆட வச்சிருக்காங்க இந்த சீசன்ல. இல்ல அப்படின்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் எடுத்துட்டு வந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தரை கூட எடுத்துட்டு வரலாம். அதுக்கு அவங்க உணர்கட்டை எடுத்துட்டு வர்றதே இந்த பிச்சில் வந்து பெஸ்ட்னு தோணுது, அதனால நான் உணர்கட்டை கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் கூட ஆடலாம். ஸோ இப்போ எல்லா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ உங்க ஆப்போனன்ட் வந்து எப்படி டீம் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, 2வது இடத்துல இப்ப நான் சொல்றது உங்க ஆப்போனன்ட் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன், நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லல. 3வது வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம், 4வது வந்து பாத்தீங்கன்னா கிளாசன், 5வது வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ், 6வது வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜன். எஸ்ஆர்ஹெச்ல ஒரு அதிகபட்சமா 6 பிளேயர் எக்ஸ்ட்ரா 7வது ஆப்ஷனுக்கு போனாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மார்க்கண்டேக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த 6 ஆப்ஷனோட நிப்பாட்டுறதே பெஸ்ட். ஸோ உங்க ஆப்போனன்ட் வந்து இந்த 6 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டீம்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. நீங்க வந்து இந்த இதுல வந்து உங்க ஆப்போனன்ட் எடுத்த பிளேயர்ஸை வச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரமுக்கு பதிலா நீங்க வந்து இந்த மேட்ச் வந்து பூவியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். புவனேஸ்வர் குமார் வந்து நீங்க மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசனுக்கு சொல்லிடுறேன், சாபா வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு, விராட் கோலியை விக்கெட் எடுத்திருக்கிறாரு, கிரீனை விக்கெட் எடுத்திருக்கிறாரு, நம்ம டிகே விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அந்த எல்லாருமே புவனேஸ்வர் குமார் பால வீக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புவனேஸ்வர் குமார் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு 25 பாயிண்ட் வச்சா கூட மார்க்ரம் வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறத கரெக்டா ஈக்குவல் பண்ணிடுவாரு. ஒருவேளை பூவி எக்ஸ்ட்ரா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா வின்னிங் வந்துடும். சோ அதனால நீங்க வந்து மார்க்ரமுக்கு பதிலா இந்த மேட்ச்ல வந்து உங்க ஆப்போனன்ட்டுக்கு உங்களுக்கு உங்க டீமை வித்தியாசப்படுத்தணும்னா நீங்க வந்து புவனேஸ்வர் குமார் வந்து நீங்க வந்து மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் போக்கஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த நிதிஷ் ரெட்டியையும் ஏதாச்சும் ஒரு பிளேயர், அதாவது நீங்க அபிஷேக் சர்மாக்கு பதிலா எடுப்பீங்களோ, இல்ல ஹெட்டுக்கு பதிலாவோ, இல்ல கிளாசனுக்கு பதிலாவோ, இல்ல அட்லீஸ்ட் மார்க்கண்டேக்கு பதிலாவோ. இந்த கிரவுண்ட்ல வந்து பெருசா ஸ்பின்னிங்க்கு சப்போர்ட் பண்ணல. சோ ஒருவேளை நீங்க மார்க்கண்டேக்கு பதிலா நிதிஷ் ரெட்டியை கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங்கும் இருக்குது. ஒருவேளை நீங்க ஆர்சிபி கூட டாப்ல வந்து ஒரு 2 விக்கெட் விழுந்துட்டு அப்படிங்கும் போது நிதிஷ் ரெட்டி ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இன்னைக்கு உங்க மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் 2 ட்ரம்ப் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒன்னு நிதிஷ் ரெட்டி, இன்னொன்னு வந்து பூவி. இல்ல சேஃபா உங்க ஆப்போனன்ட் மாதிரி போனோம்னா அந்த 6ல இருந்து பிளஸ் 7வது பிளேயர் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதுல ஒரு சில ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்ரமுக்கு பதிலா பூவி அண்ட் மார்க்கண்டேக்கு பதிலா நிதிஷ் ரெட்டி, இல்ல அப்படின்னா ஹெட் அபிஷேக் சர்மாக்கு பதிலா கூட நீங்க நிதிஷ் ரெட்டியை போக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம டீம். ஸோ நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து அவ்வளவுதான் தோத்துட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் அசால்ட் ஆயிரும். ஸோ எல்லா மேட்சும் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆட மாட்டாங்க. சரி, வின் பண்றது லாபம் அப்படிங்கறது ஆடுவாங்க, டேபிள் கீழே போயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா மேபி வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சும்மா போராடி தூக்கிறதுக்கு பதிலாக சும்மா வந்தா வருதுன்னு அடிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது விராட் கோலியும் டியூ பிளஸிஸும் தான். ஸோ விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதுல வந்து 1 மேட்ச், 2 மேட்ச், 3, 4 ஒரு பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா அவர் 30+ ரன் கிட்ட நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு சில மேட்ச் வந்து 20 ரன் கிட்ட எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் இந்த சீசன்ல ஆடி இருக்காரு. ஃபேபு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணல. சோ ஃபேபு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்னிங்ஸ்ல 4 இன்னிங்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு 30+. வில்ஜாக் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல இருந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஒரு 55 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாரு. நல்ல ஒரு அதிரடியா ஆடக்கூடிய ஒரு ஹார்டு ஹிட்டர். ஒருவேளை அவருக்குலாம் டே செட் ஆச்சுன்னா எப்படி ஹெட் அந்த மாதிரி ஆடுறாரோ அதை விட பயங்கரமா வந்து வில்ஜாக்லாம் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதனால ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்த படிடர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசாட, அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல விளாண்ட எல்லா மேட்சுமே ஒரு 5 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணவே இல்லை. லாஸ்ட் ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கரண்ட்ல வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அடுத்து கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் எடுத்தாரு. ஸோ அது நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ கிரீன் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். எய்தர் ஏதாச்சும் ஒன்னு பேட்டிங்ல இல்ல பவுலிங்ல ஏதாச்சும் ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து டிகே நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா மேட்சுமே சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு.
ஒரு 8 மேட்ச்ல 7 மேட்ச் தான் ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாரு. அதுல ஒரு 3 மேட்ச் வந்து 30+, 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து 25+. ஸோ அதனால டிகே வந்து கம்பேர்ட் டு டியூ பிளஸிஸ், வில்ஜாக் எல்லாரை விட படிடேரி எல்லாரும் கிரீன் எல்லாரை விட டிகே வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. மஹிபால் லூமரை பொறுத்த வரைக்கும் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பிரபு தேசாய் லாஸ்ட் மேட்ச் ஆடினதுனால அவரை கூட எடுக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு விஜயகுமார் இல்லைன்னா பிரபு தேசாய் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வரலாம். ஏன்னா ஃபுல்லா பேட்டிங் என்னப்பா வைப்பாங்கன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ அதனால விஜயகுமார் மேபி இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு பிச்சு சப்போர்ட் பண்ணும். சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பெருசா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு சிராஜே விக்கெட் வந்து பெருசா எடுக்கலாம். ஆர்சிபிக்கே பவுலிங்ல ஸ்ட்ராங்கா சிராஜ் தான். ஆனா சிராஜே வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. கரண் சர்மாவை லாஸ்ட் மேட்ச் எடுத்துட்டு வந்தாங்க, எக்கனாமி நல்லா மெயின்டைன் பண்ணாரு, பட் விக்கெட் எடுக்கல. ஃபெர்குசன் மாதிரியான பவுலர்ஸ் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்னாலும் கூட நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்கன்னு கேரண்டியா நம்ம சொல்லலாம். யாஸ்தயால் லாஸ்ட் மேட்ச் நல்லா பால் அடிப்பட்டாலும் 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா யாஸ்தயால் 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுறாரு. சிராஜ், யாஸ்தயால், ஃபெர்குசன் இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுறாங்க. கிரீனுமே பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுறாரு. ஸோ உங்க ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, 1 விராட் கோலி, 2வது ஃபேப், 3வது வந்து பாத்தீங்கன்னா வில்ஜாக், 4வது வந்து கிரீனு, 5வது வந்து பாத்தீங்கன்னா டிகே, 6வது வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்குசன். இந்த 6 பேருக்கு தான் உங்க ஆப்போனன்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். அதாவது எஸ்ஆர்ஹெச்ல வந்து 6 பிளேயர் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஆர்சிபில இருந்து 5 பேர் தான் எடுத்தாகணும். அப்புறம் எதுக்கு 6 பேர் சொல்றீங்கன்னா இந்த ஆர்சிபி டீம்ல இருந்தும் 6 பேர் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து எஸ்ஆர்ஹெச்ல இருந்து 7 பிளேயரும் ஆர்சிபில இருந்து 4 பிளேயரும் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இருந்தாலும் இந்த 6 பிளேயர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆப்போனன்ட். உங்க ஆப்போனன்ட் அதாவது நீங்க ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் விளையாண்டாலும் சரி, ஒரு 3 மெம்பர் லீக் கான்டெஸ்ட் விளையாண்டாலும் சரி, ஒரு 4 மெம்பர் லீக் கான்டெஸ்ட் விளையாண்டாலும் சரி ட்ரை பண்ணுவாங்க. மேபி இன்னைக்கு வந்து நீங்க டிகேக்கு பதிலா சிராஜ வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்மால் லீக் டீம் செட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கிளாசன், விராட் கோலி, டியூ பிளஸிஸ், ஹெட், அபிஷேக் சர்மா, கிரீனி, வில்ஜாக், கம்மின்ஸ், பூவி, நட்டு, ஃபெர்குசன். ஸோ நான் சொன்ன மாதிரி சேஃபா தான் எல்லா பிளேயர்ஸுமே ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டியது உங்களுடைய கையில ஒப்படைக்கிறேன். ஸோ நான் பூவி எடுத்திருக்கேன். அந்த இடத்துல நீங்க சேஃபா போகணும்னா நீங்க வந்து ஏதாச்சும் வந்து மார்க்கிற மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரிவியூல சொன்ன மாதிரி கூட நீங்க வந்து சேஃபா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சேஃபும் ஒரு ரிஸ்க்கும் கலந்த டீம். கேப்டனா வந்து எல்லாருமே ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன் இந்த 3 பேரே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சைட்ல இருந்து ட்ரை பண்ணுவாங்க. விராட் கோலி, கிரீனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி சைட்ல இருந்து ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 டீம்ல இருந்து இந்த 5 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து நிதிஷ் ரெட்டி, பூவி, ஃபெர்குசன், டிகே, சிராஜ் இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிதிஷ் ரெட்டி ஏன் ட்ரை பண்ண சொல்றேன்னா திடீர்னு ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணி 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணா கூட ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அதே மாதிரி பூவி யாருமே லாஸ்ட் மேட்ச் நட்டு 4 விக்கெட் எதிர்பார்த்தீங்களா? இல்ல, ஆனா எடுத்தாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம நேரத்துக்கு பூவியை ட்ரை பண்ணி ஒரு 3 விக்கெட்டோ இல்ல 2 விக்கெட்டோ எடுத்தாருன்னா கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு. ஃபெர்குசன் ஆர்சிபியோட டெத் பவுலர். ஸோ ஒருவேளை 2 விக்கெட் அந்த மாதிரி கிடைச்சா, டிகே எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் ஸ்கோர் பண்ணுவாங்க, நம்பி ட்ரை பண்றோம். ஸோ அது நடந்தா பாசிபிளா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து எல்லா ஸ்டாட்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய சொந்த டீமை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம் வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.